எந்த ஆண்டு எந்த கிழமையில் வந்து சாந்திரமானம் தொங்குகிறதோ அந்த தினம்தான் ராஜா. அப்படின்னா வியாழக்கிழமை வந்து யுகாதி வந்தது. அப்போ யார் ராஜா? குரு பகவான் ராஜா. அப்போ மந்திரி யாருன்னா சௌரமானத்தில் வந்து சித்திரை 1 சூரியன் பிரவேசிக்கும் பொழுது, மேஷத்தில் பிரவேசிக்கும் பொழுது எந்த கிழமை சம்பவிக்கிறதோ அந்த கிழமை வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அப்போ மந்திரி யாரு? அங்காரகன். செவ்வாய் தான் அங்காரகன். ராஜா குரு, மந்திரி அங்காரகன். ஜோதிஷ சாஸ்திர பிரகாரம் குரு பகவானுக்கும் அதாவது செவ்வாய்க்கும் ஒரு மித்திரபேதம் உண்டு. மித்திரபேதம் ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு. பொதுவாக ராஜா ஒரு கிரகம், மந்திரி ஒரு கிரகம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை ராஜாவா, சூரியன் ராஜாவா இருந்து மந்திரி சனியா இருந்து வச்சுக்கோங்க, அந்த வருஷம் வந்து தகராறாகவே இருக்கும். சூரியன் சனிக்கு ஆகாது. அது போல நிறைய அமையும். ஆனால் இந்த ஆண்டு பார்த்தோம்னா ஒரு விசித்திரமா குரு செவ்வாய், குருவுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு மித்திரபேதம் உண்டு, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு. அதனால பிரைம் மினிஸ்டருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் நல்லா இருக்கும். அரசியல் சொல்லல, ராஜாவுக்கும் மந்திரியும் ஒன்னா இருந்தால் தான் அந்த தேசம் நல்லா இருக்கும், அந்த ஆண்டு நல்லா இருக்கும். மந்திரி செவ்வாயா இருக்கிறதுனால நிறைய விசேஷமான பலனை சொல்லணும். ஏன்னா ராஜாவை பற்றி நம்ம வந்து சாந்திரமானத்தில் சொல்லிட்டோம், குரு பகவானை பற்றி விசேஷமாக நம்ம வந்து யுகாதி அன்னைக்கு சொல்லிட்டோம். பொதுவாக ராஜா வந்து சாத்வீகமான குணம் கொண்ட, இருக்கிற நவகிரகங்கள்லேயே சாத்வீகமான குணம் கொண்டவர் குரு பகவான் தான். அதுக்கப்புறம் தான் சுக்கரன், அதுக்கப்புறம் தான் புதன், சௌரியன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற கிரகங்கள்லாம். அது வந்து பரிபூர்ணமான சுப கிரகம் வந்து சாத்வீகமான கிரகம் வந்து குரு பகவான். ஸோ இந்த ஆண்டு சாத்வீகமான குணம் உள்ளவர்களுக்கு ஏற்றமான ஆண்டாக இருக்கும். அப்போ மந்திரி எப்படி இருக்கணும்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ராஜா எப்படின்னா மந்திரி ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? அங்காரகன், அங்காரகனுக்கு நிறைய காரகத்துவம் இருக்குது. செவ்வாய்க்கு அங்காரகன், செவ்வாய், புஜன், இப்படி பல பேர் உண்டு அவருக்கு. பூமிக்காரகன், இப்போ நிறைய பேர் உண்டு, நிறைய காரகத்துவம் உண்டு. அவர் மந்திரியா இருக்கிறதுனால இந்த ஆண்டு வந்து வித்தியாசமான ஒரு ஆண்டாக தான் அமையும். இந்த ஆண்டு பராதோராம சம்பத்சரத்தினுடைய ராஜா குரு பகவான், மந்திரி செவ்வாய், அர்க்காதிபதி சந்திரன், சஸ்யாதிபதி சுக்கிரன், சேனாதிபதி சந்திரன், ரசாதிபதி சூரியன், தானியாதிபதி புதன், மேகாதிபதி சந்திரன், நிரசாதிபதி சுக்கிரன். மேகாதிபதி சந்திரன். சந்திரன் வந்து நீர் கிரகம், பால், நீர் இதெல்லாம் சம்பந்தப்பட்டவர் சந்திரன். ஸோ மேகாதிபதி வந்து சந்திரனாக வரக்கூடிய காரணத்தினால இந்த ஆண்டு வந்து நல்ல மழை பொழிவு உண்டு. நல்லா சொல்லுங்க, இந்த ஆண்டு நல்ல மழை பொழிவு உண்டு. கொஞ்சம் காலம் தவறி பெய்தாலும் நல்ல மழை இருக்கும், பெஞ்சிட்டே இருக்கும். அது மாதிரி தான் இந்த ஆண்டு மழை இருக்கும். பஞ்சாங்கங்களில் வந்து 2 விதமான டைப் உண்டு. அங்களுக்கு தெரியும், வாக்கியம், திருக்கணிதம். இங்கே 2த்துக்குமே பூஜை பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து திருக்கணிதம் தான். லக்ன ரீதியாக தமிழ்நாட்டிற்கும் ராசிப்படி பொதுவாக உலகம் முழுவதற்கும் பலன் எடுத்துக்கொள்ள வேண்டும். வருஷ ஆரம்பம் லக்னம் ரிஷபம், வருஷ ஆரம்ப ராசி கும்பம், வருஷ ஆரம்ப நவாம்ச லக்னம் சிம்மம், நட்சத்திரம் சதயம். லக்ன ரீதியாக லக்னாதிபதி 6ஆம் பாவதிபதியும் சத்ரு வீடு ஆகையால் இந்த நாட்டிற்கு நேர் எதிராக தொந்தரவு இருந்து வரும். பொதுவாக பெண்களுக்கு தொல்லை உண்டு. குரு பகவான் 2லும் 8-11 அறிபவன் இருப்பதால் விளையாட்டில் கவனம் தேவை. 3ஆம் அதிபதி 10இல் ராகு சம்பந்தப்பட்டு இருப்பதால் விஷ ஜந்துக்களால் தொல்லை ஏற்படுவதற்கு சாத்தியங்கள் உண்டு.
இந்த ஆண்டு உஷ்ணத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். மாணவர்கள் படிப்பில் கவனம் அதிகம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இருக்கின்றது. மக்களுக்கு சுகம் குறைவாக இருந்தாலும் சில கிரகங்களுடைய அமைப்பின்படி ஏற்றக்குறைவாக இருக்கும் என்பது இந்த ஆண்டினுடைய கணிதமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆதாய விரயம் என்று பார்க்கும் பொழுது செவ்வாயினுடைய ராசிகளான மேஷம் விருச்சிகம் இந்த 2 ராசிகளுக்கும் 11 ஆதாயம் 5 விரயம். 11 ஆதாயம் 5 விரயம். சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை கொண்ட ரிஷபம் துலாம் இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் 5 ஆதாயம் 14 விரயம். 5 ஆதாயம் 14 விரயம். புதனுடைய ஆதிக்கத்தை கொண்ட மிதுனம் கன்னி இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் 8 ஆதாயம் 11 விரயம். 8 ஆதாயம் 11 விரயம். சந்திரனுடைய ராசியான கடகத்திற்கு 5 ஆதாயம் 5 விரயம். சமமா இருக்கு. 5 ஆதாயம் 5 விரயம். சூரியனுடைய ராசியான சிம்மத்துக்கும் 5 தான் சரிசமமா இருக்கு. குருவனுடைய பகவானுடைய ராசிகளான தனுசு மீனம் 14 ஆதாயம் 11 விரயம். 14 ஆதாயம் 11 விரயம். சனி பகவானுடைய ராசிகளான மகரம் கும்ப ராசிகளுக்கு 2 ஆதாயம் 8 விரயம். 2 ஆதாயம் 8 விரயம் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது. மொத்தத்தில் 53 ஆதாயம் 56 விரயம். 53 ஆதாயம் 56 விரயம். அதாவது ஆதாயத்தை விட விரயம் மிகுந்து இருந்தால் அந்த ஆண்டு சராசரியான ஆண்டாகத்தான் கணக்கெடுத்துக் கொள்ள வேண்டும். கிரகணம் அப்படின்ற போது எப்பவுமே ஒரு ஆண்டுக்கு 4 கிரகணம் சந்திக்கும். 4 கிரகணங்கள் சித்திக்கும் பொதுவாக ஏற்படும். இந்த ஆண்டு எந்த கிரகணமும் நம்ம தேசத்துக்கு தெரியாது. 4 கிரகணங்கள் சம்பவித்தாலும் கூட நம்ம தேசத்துக்கு எந்த கிரகணமும் தெரியாது என்று பஞ்சாங்கத்தில் கணக்கிட்டிருக்கிறார்கள். கிரகணங்கள் எவ்வளவுக்கு தெரியாமல் இருக்கிறது அவ்வளவு நல்லது. இப்போ போய் 2 கிரகணம் போச்சு இல்லையா, நம்ம கூட கிரகணத்துக்கு கூட நம்ம ஒரு காய்ச்சத்தெல்லாம் பண்ணிடணும். அந்த கிரகணத்துடைய தாக்கம் பாருங்க. முதல்ல ஒரு சந்திர கிரகணம், பின்னாடியே 2 கிரகணம் பின்னாடி சூரிய கிரகணம் பின்னாடி வந்தது. அந்த கிரகணத்துடைய தாக்கம் பாருங்க. ஈரான் வார் இன்னும் முடியல பாருங்க. படிச்சுட்டே இல்லை. இந்த ஆண்டு சனி பயிற்சி கிடையாது. 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கக்கூடிய சனி பயிற்சி இல்லை. ஆண்டிற்கு ஒரு முறை நிகழும் குரு பயிற்சி திருக்கணித ரீதியாக 1ஆம் தேதி ராத்திரி 1:30 மணிக்கு மேலே
ஜூன் 1ஆம் தேதி, ஜூன் 1ஆம் தேதி நள்ளிரவுக்கு மேல் சம்பவிக்கும் போது அன்னைக்கு ஜூன் 1ஆம் தேதி இங்கே நவகிரகம் பண்ண போகிறோம். நம்ம குருசாமி தான் பண்ணி வைக்க போகிறார், அவர் கைங்கரியமாக பண்ணி வைக்க போகிறார். வாக்கிய ரீதியா 25ஆம் தேதி சொல்லியிருக்காங்க, மே 25 சொல்லியிருக்கு. இந்த ஆண்டு ஒரு விசித்திரமான ஒரு பயிற்சின்னு சொல்லுவோம். குரு பயிற்சி பொதுவாக ஒரு ராசிக்கு ஒரு வருஷம் எடுத்து பார்க்கலையா, 12 மாதம் சட்டையிறப்பறைய. இப்போ மிதுனத்தில் இருக்கார், மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு போகிறார். ஜூன் 1ஆம் தேதி திருக்கணி ரீதியாக சொல்கிறேன். ஜூன் 1ஆம் தேதி ராத்திரி, ஜூன் 2 விடிய காலம் வச்சுக்கோம், கடகத்துக்கு போகிறார். கடகத்திலிருந்து அதிசார வக்கரமா சிம்மத்துக்கு போகிறார். சிம்மத்துக்கு போயிட்டு அகைன் பின்பக்கம் வர்றார். இப்போ ஆண்டு தொடக்கத்தில் மிதுனத்தில் இருக்கார், மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வேற போகிறார். கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போய் அகைன் வக்கரகதியில் திரும்பி கடகத்துக்கே வர போகிறார். இது ஒரு அபூர்வமான நிகழ்வு. இது மாதிரி கிரகங்கள் வக்கரகதியில் ராசி விட்டு ராசி போகிறது, அது அதிசார வக்கரங்களில் குரு கிரகம் பூர்வ பலன் சொல்லியிருக்கு. குரு கிரகம் பூர்வ பலன். வக்கரகதியில் அதுக்கு எதுக்கு வக்கரம் கிடையாது, மற்ற கிரகங்களுக்கு இருந்த சூரிய சந்திரனுக்கு கிடையாது. மற்ற கிரகங்கள் பார்க்கும்போது அந்த வக்கரகதியில் குரு பகவானுக்கு தான் ஏற்றம் மிகுதியாக சொல்லப்பட்டிருக்கு ஜோதிஷ் சாஸ்திரத்தில். அதனால் சிவத்துக்கு போயிட்டு மறுபடியும் கடகத்துக்கு வர போகிறார். ஸோ இந்த ஆண்டு 3 ராசி டச் பண்ணுறாரு குரு பகவான். அது ஒரு விசேஷமான நிகழ்வு. சிம்மத்தில் குரு இருக்கிறது தான் மகாமகம். சிம்மத்தில் குரு இருக்கும்போது தான் மகாமகம் சம்பவிக்கும். ஆனால் அது இந்த அடுத்த ஆண்டு தான் மகாமகம். ஆனால் அப்படி போயிட்டு வரார். ஒரு வித்தியாசமான ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. இந்த ஆண்டு ராகு கேது பயிற்சிகளும் ஆண்டினுடைய கார்த்திகை மாசத்துல சொல்லியிருக்காங்க. ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கும், கேது பகவான் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கும் போக போறார். ரொம்ப தமாஷா இருக்கும் இந்த வருஷம். ஏன்னா குருவும் கேதுவும் காம்பினேஷன், ராகுனுடைய வீக்ஷண்யம். குரு பொதுவாக சுதந்திரமா இருக்க வேண்டிய ஒரு கிரகம். குரு சுதந்திரமா இருக்க வேண்டிய ஒரு கிரகம். அவர் யார் கூட சேர்றாரோ அவருடைய தன்மையை அந்த கிரகத்துக்கு கொடுத்துருவார். எந்த கிரகத்தோட சேர்றாரோ அந்த கிரகத்தை கொடுத்துருவார். அது மட்டும் இல்லை, இப்போ மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு போறாருன்னு சொன்னோம் இல்லையா. கடகம் குரு பகவானுடைய உச்சஸ்த ராசி, உச்சமாக இருக்கக்கூடியது. ஆரோகண கதியில் உச்சஸ்தானத்துக்கு ரொம்ப ஏற்றம் சொல்லப்பட்டிருக்கிறது, உச்சகதி கிடைக்கக்கூடியது. அதனால சாத்வீகமான குணம் உள்ளவர்கள், தேவாலயங்கள், வேத விற்பனர்கள், சாஸ்திரம் படித்தவர்கள், தெய்வீக சிந்தனை உள்ளவர்கள், தான தர்மத்தில் மனம் செலுத்துகிறவர்கள், அவங்களுக்குலாம் ஏற்றம். வைதிகத்தில் இருக்கும்போது ஏற்றம் சொல்லியிருக்கு. அதனால் அப்பப்போ ஹோமம் பண்ணி நம்ம யோகக்ஷேமத்துக்கு என்ன பண்ணிடலாம். பொதுவான பலருக்கு ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு ராசியை டச் பண்ணி போயிடலாம். லேசர் தான் டச் பண்ண போகிறேன். ஏன்னா குரு பேச்சு அன்றைக்கி நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் நிறைய சொல்லணும்ட்டு. அதனால் இப்போ சிம்பிளிஃபை பண்ணிடலாம். டைம் வேறு ஆகிடுச்சு. ஏன்னா எல்லாருக்கும் வீட்டில் பண்டிகை இருக்குது. இன்றைக்கி தப்படம் வரக்கூடிய ஒரு நாள் ஃபேஷன் இஷ்யூ இதெல்லாம் இருக்குது நிறைய. அதனால் சீக்கிரம், அதனால தான் டைம் ஷெடியூல் நாங்கள் மாற்றிடுவோம். 10:30 மணிக்கு நம்ம பஞ்சாங்க சொல்லும் போகிறதோட மாற்றி இந்த ரீசனே நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 12 மணிக்கு மேலே போய் எதுவும் பண்ண முடியாதுன்றதுனால ஒரு டைம் சொல்ல மாட்டோம். இந்த இன்னைக்கு சுவாமிக்கு இளநிலாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக உள்ள ஒரு நல்ல வைப் இருந்தது. அதுக்கு இன்னொரு அடிஷனான ஒரு ரீசன் மேலே பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 27,000க்கும் மேலே ருத்ராட்சம் போட்டு ஒரு அஸ்த மண்டபத்தில் ஒரு பந்தல் மாதிரி செட் பண்ணியிருக்கோம். வைத்தியநாத சுவாமிக்கும் இந்த விமானத்துக்கு டெக்கரேட் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது.
இது வந்து நிறைய வாலண்டியர்ஸ் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி அவர் மிஸ்டர் ரவி எதிர்க்க ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப சொல்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கமிஷனுக்கு அவர் ஹெல்ப் தேவைன்றதுனால சொல்கிறேன். இந்த ஆண்டு பராபரநாம சம்பத்சரம் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு, ஏற்றங்களையும் சேர்த்து கொடுக்கும். சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கும், சில ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை இருக்கும். பொதுவாக பார்க்கும்பொழுது நம்ம தேசத்துக்கு இந்த ஆண்டு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆண்டு. நல்லா குறித்து வச்சுக்கிங்க. நம்ம தேசத்துக்கு இந்த ஆண்டு ஒரு குறிப்பிடத்தக்க ஆண்டாக அமையும். பல நாடுகள் நம்மை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம தேசத்தினுடைய வளர்ச்சி. உண்மையிலேயே சொல்றேன், இப்பவே நடைமுறையில வந்து அப்படிதான் இருக்கு. எல்லாரும் அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. கோவிட்லேயும் வந்து மற்ற கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. நம்ம தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தோம். அதே போல் இப்போ இந்த வார் கிரைசிஸ், அதுலேயும் இப்போ நம்ம தான் வந்து நார்மல் லைஃப்பை நம்ம லீட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் போக 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 நிறைய ஏற்றங்கள் இருக்கும். எஸ்பெஷலி நம்ம ஆர்மி வந்து ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருக்கும். அணு ஆராய்ச்சி வந்து இன்னும் ஒரு பீக்குக்கு போகும். இந்த ஆண்டு பாருங்க நிறைய பண்ண போகிறாங்க. மருத்துவத்துறையிலையும் நம்ம ஒன்றா இருக்க போகிறது, பாதுகாப்பு துறையிலையும் நம்ம ஒன்றா இருக்க போகுது நம்ம கண்ட்ரி. அரசியல் நான் சொல்லலை, நான் பொதுவாக தேசத்தினுடைய வளர்ச்சியை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து நம்ம தலைவர்கள் உறுதுணையாக இருக்காங்க. இந்த தலைவர் அந்த தலைவர் கிடையாது. பொதுவாக இந்த தேசத்துக்கு அது மாதிரி ஒரு அமைப்பு நம்ம தேசத்துக்கு இந்த ஆண்டு இருக்கு. ஏன்னா அங்கோரகன் மந்திரி நல்ல விவசாயம் இருக்கும். இந்த வருஷம் நல்ல விளைச்சல் இருக்கும். எழுதி வச்சிங்க. அதிகமான மழை, அதிகமான வளர்ச்சி, அதிகமான விவசாய பலன், எல்லாமே எக்ஸஸ். இது சிறப்பான ஒரு பாயிண்ட். ஏற்றுமதி அதிகமாக இருக்கும், இறக்குமதி குறைவாக இருக்கும். ஏற்றுமதி அதிகமாக இருக்கும், இறக்குமதி குறைவாக இருக்கும். இந்த ஆண்டு சேலஞ்ச் பண்ணி சொல்றோம். இதுவே வந்து ஒரு தேசத்துக்கு வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம். நம்ம கண்ட்ரிலேருந்து எல்லாம் போகும் வெளியில். நம்ம வந்து இறக்குமதி பண்ணுறது மிக குறைவாகத்தான் இருக்கும். தங்கம் வெள்ளி இதே மாதிரி தான் சிக்ஸாக தான் இருக்கும். விலை வந்து ஏற்றம் இறங்கி ஏறி இறங்கி இப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்து இதுக்கு நம்ம ஜனங்க அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. வேறு சில பொருட்கள்லாம் வரும், வேறு சில பொருட்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் அதில் போயிடும். அதனால் இந்த வளர்ச்சியை நோக்கி நம்ம தேசம் போயிருக்குன்றது இந்த நாட்டினுடைய பொது பலன். அங்கங்கே வந்து நிலச்சரிவுகள் வாய்ப்பு இருக்கு. நிலம் சம்பந்தமான சில இடங்களில் வந்து நிலநடுக்கம் ஏற்படும், நிலச்சரிவுகள் சில இடங்கள்ல இருக்கும். செவ்வாயா இருக்கிறதுனால சில இடங்களில் வந்து தீ விபத்துக்களும் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அங்காரங்களுக்கும் அக்னிக்கும் சம்பந்தம் உண்டு. சில இடங்களில் வந்து பிரம்மாண்டமான தீ விபத்து நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டால், குரு பலகீனமாகும்ன்ற காலத்தில் நடக்கும். குரு எப்போ பலகீனமாவார்? என்ன சார் இப்போ தான் குரு உச்ச வீட்டுக்கு போயிருக்கார், ஆகா போகன்னு சொன்னீங்க அப்படின்னா, உச்ச வீட்டுக்கு போய் வக்கரமானாக்கா நீச்ச பலன் சொல்லணும். ஒரு கிரகம் உச்சமாகி அந்த இடத்துல வக்கரமாயிடுச்சுன்னா நீச்ச பலனை தான் நம்ம சொல்லணும். ஆகா உச்சமாக்காது சொல்ல முடியாது. அதனால் இப்போ அது மட்டும் இல்லை, அவர் வந்து பயிற்சியாகி கொஞ்சம் போய் ஒரு 2-3 மாத காலம் சிம்மத்துக்கு போயிட்டு வர்றார். சிம்மன் யாருடைய ராசி? சூரியனுடைய ராசி. அவரும் அக்னி சம்பந்தப்பட்ட கிரகம். அதனால் அந்த கிரகம் குரு பகவான் வந்து கொஞ்சம் அப்படி போயிட்டு வர காலத்தில் தாக்கத்துக்கு அவருடைய வக்கரம் அது மாதிரி ஒரு தாக்கம் ஏற்படும் போது மற்ற கிரகத்தினுடைய வீழ்ச்சிகள் ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த அந்த குறிப்பிட்ட காலம் வந்து இது மாதிரி விபத்துக்கள்லாம் நிகழ்வதற்கு, நிலச்சரிவு, நிலநடுக்கம், தீ விபத்துக்கள் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. சாத்வீகமான குணம் கொண்டவங்களுக்கு இந்த நாட்டு ஏற்றம் சொன்னோம் இல்லையா? நிறைய பிராச்சீன ஆலயங்கள் வந்து கும்பாபிஷேகம் நடக்கும். இப்போ கும்பாபிஷேகம் நடக்கிறதுன்றது ஒரு கணக்குக்காக நடந்துட்டு இருக்கு. நல்ல விஷயம். இவ்வளோ போய் கும்பாபிஷேகம் பண்ணோம் அப்படின்னு ஒரு கணக்கு கொடுக்குறாங்க. நல்ல விஷயம் இல்லை, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆச்சீன கோயில் இருக்கு இல்லையா, அந்த காலத்து புராண காலத்து ஆலயங்கள் அதெல்லாம் சீர்படுத்தி
குடமுழுக்க நடக்கும். அதுக்கு வந்து ஜனங்களே போகாமல் இருக்கக்கூடிய பல ஆலயங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் இந்த ஆண்டு வந்து ஏற்றமாக இருக்கும். நிறைய பேருக்கு இப்போ தான் தெரிய வரும் இது மாதிரி ஆலயம் இருக்கு, கிருஷ்ணர் காலத்துது, ராமர் காலத்துது, இது மாதிரி இந்த ரிஷி வந்து அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிய வந்து அங்கே டிவோட்டிஸ்லாம் போகிற ஒரு அமைப்பு ஏற்படும், கும்பாபிஷேகம் நடக்கும். இதெல்லாம் நல்ல விஷயங்கள். இதெல்லாம் பண்ணும்போது சித்தர்கள் மகாபுருஷர்களுடைய அனுகிரகத்தோட ஒரு ஏற்றமாக இருக்கும். அதுபோல் அங்கங்கே வேத சதஸ்ஸு மாதிரி பூஜைகள், ஹோமங்கள் இதெல்லாம் நிறைய நடக்கும். இந்த ஆண்டு இன்னொரு குறிப்பிடத்தக்க ஆண்டு அதிக மாதம் வரக்கூடிய ஆண்டு. சாந்திரமான சம்பிரதாயத்தில் அதிக ஜேஷ்ட மாதம் வரக்கூடிய ஆண்டு. ஜேஷ்ட மாதம்னாலே பெரிய மாதம் அர்த்தம். ஜேஷ்டம்னாலே பெருசு. அதிகம் 33 மாதத்துக்கு ஒரு தடவை அதை கனெக்ட் பண்ணுறாங்க. எந்த தமிழ் மாதத்தில் 2 அமாவாசை வருதோ அந்த ஆண்டு அந்த மாதம் அதிக மாதமாக, அது மல மாதம், சூன்ய மாதம் தமிழில் சொல்லுவாங்க. ஆனால் அதிக மாதம் தான் எடுத்துக்கணும். சூன்ய திதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கணக்கு பண்ணி 33 திதி கணக்கு பண்ணி 33 மாதத்துக்கு ஒரு தடவை அதிக மாதமாக எடுத்துகிட்டு வராங்க. ஜோதிஷ கணக்கு வரும், 2 வருஷத்துக்கு வரும். அது 33 அந்த திதி கணக்கு பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. இது வந்து ஜோதிஷ பஞ்சாங்க கணித கணக்கு. அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மாதம். அந்த ஒரு மாதத்தில் என்ன பண்ணணும்னா என்ன வேணாலும் பண்ணுவோம். தானம், தர்மம், பூஜை, புனஸ்காரம் எதை வேணாலும் பண்ணுவோம். எதை பண்ணினாலும் பன்மடங்கு பலன். 33 மடங்கு பலன் சொல்லுவாங்க, பன்மடங்கு பலன். அதனால் அந்த ஒரு மாதத்தில் அபூப தானம் பண்ணுவாங்க, அதிரசம், அப்பம் இது தானம் பண்ணுவாங்க, தேங்காய் அதான் பழங்கள் தானம் பண்ணுவாங்க, புஷ்பங்கள், வசதி உள்ளவங்க வந்து சொர்ண தானம் பண்ணுவாங்க, கோல்டு, ரஜத்து தானம், சில்வர் தானம் பண்ணுவாங்க. எல்லாம் சக்தி என்ன முடியுமோ அது. இப்போ நம்ம கூட கோவிலுக்கு என்ன தேவைன்னா அப்பீல் பண்ணுறோம், உங்களால் முடிஞ்சது இங்கே கொடுக்கணும். ஏன்னா இது மாதிரி வாய்ப்பு கிடைக்காது இல்லையா. நமக்கு வந்து சகல தேவதையும் இங்கே இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே கோசாலை இருக்கு, கோதானம். அந்த கோசாலைக்கு பூமி தானம் கரெக்டாக நம்ம வந்து அது அந்த நேரம் தான் அமையிறது. நாங்கள் லாஸ்ட் மந்த் நாங்கள் பிளான் பண்ணோம், எங்களுக்கு அமையலை. அடுத்த மாதம் தான் எங்களுக்கு பூமி தானத்துக்கே வந்து அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு சோர்ஸ் வருது. ஸோ அது நாயர் வந்து அழகாக போட்டு கொடுக்குறாரு. டிவோட்டிஸ்லாம் கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் நிதானமாக இது, நல்ல நாளில் நிறைய கொடுப்பாங்க, வாங்கிக்கோன்றாங்க. இது போன்ற தானங்கள், பூஜைகள் இதுக்கெல்லாம் வந்து அதிக மாதம் விசேஷமாக சொல்லியிருக்கு. நம்ம வந்து நிறைய ப்ரோக்ராம் வச்சுருக்கோம், நிறைய ப்ரோக்ராம். இந்த அக்ஷய திருதியை தொடங்கி அதிக மாதம் முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட அது 50 டேஸுக்கு நிறைய ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். லட்ச தீபம் உற்சவம் அங்கே நம்ம ஏற்ற போகிறோம். ஏன்னா இந்த ஆண்டு வந்து பெருசாக எதுவும் பாதிப்பு இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு சுகமான ஆண்டு அமையணுன்றதுனால தீபோத்சவம் அங்கே வச்சுருக்கோம். அது மத்தியில் இங்கே ஹோமங்கள், இன்றைக்கி கணபதி ஹோமம் நம்ம ரவி சர்மா பண்ணார். குரு பயிற்சிக்கு நம்ம குருசாமியை நவகிரகம் பண்ணி கொடுக்க போகிறார். அப்புறம் ஆவகந்தி ஹோமம் சங்கர ஜெயந்தி அன்னைக்கு ராமகிருஷ்ண கணபதிகள் பண்ண போகிறார். அங்கே ஆரம்ப அன்னைக்கு அதிக மாதம் ஆரம்ப அன்னைக்கு May 17 அங்கே விஷ்ணு சகஸ்ரநாம ஹோமம். அங்கே வைசாக சுத்த தசமி ஸ்ரீனிவாச கல்யாணம் அவர் சுதாகராச்சார் பண்ணி வைக்க போகிறார். இப்போ இங்கே நமக்கு சம்மந்தப்பட்ட வைதிகத்தில் இருக்கவங்க அத்தனை பேரும் நமக்கு ஒரு ஒத்தாசை பண்ணுறாங்க. அதனால் வந்து ஒரு பெரிய நம்ம இது மாதிரி சாதனைகள்லாம் நம்மளால் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து வீட்டிலலாம் பண்ணுறதுலாம் அவ்வளோ சாத்தியம் இல்லை. அதெல்லாம் பெரிய விஷயம் இங்கே நடக்கிறது. இப்போ இன்னைக்கு கூட ஒரு கணபதி பண்ணி வச்சார், சபாவனை கொடுத்தாரு, வேணான்னு சொல்லிட்டு போயிட்டார். யோகக்ஷேமார்த்தமாக தானே பண்ணுறாரு, இன்னும் வேணாம் சொல்லிட்டு அப்படி ஆசீர்வாதம் கொடுத்து போயிட்டார். இல்லைன்னா எங்களால் எதுவும் பண்ண முடியாது. குருசாமி கூட நாங்கள் ஏதோ பேருக்கு கொடுப்போம், அவர் வந்து அவர் பாக்கெட்லேருந்து வச்சு எல்லாருக்கும் சம்பாவனை கொடுப்பார். வைதிக காலத்தில் அவர் என்ன கொடுக்குறாருன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எட்டி பார்த்தா கூட மூடிடுவார். அதனால் அந்யோன்யமாக 82 83லேருந்து மகா பிரிவா சொல்லி ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம குருசாமியினுடைய கைங்கரியமாக நம்ம இங்கே எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். கூட வந்து அவங்க சுரேஷ் சர்மா ஆகட்டும், ராகவேந்திர பிரசாத் அவங்க எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் யாரும் எதிர்பார்க்குறது. இங்கே வந்து இது மாதிரி ஒரு சத்காரியம் பண்ணிட்டு இருக்கோம்னா யாரும் எதுவும் கேட்கறது கிடையாது. இவ்வளோ கொடுத்தா தான் வருவேன்றது இல்லை, இவ்வளோ கொடுங்கன்றது இல்லை, கம்மியாக இருக்குன்னு சொல்கிறது இல்லை, கொடுத்தது வாங்கிக்கோங்க.
கொடுத்தா ஏன் கொடுக்குறேன்ற மாதிரி தான் இருக்குது நம்மளுடைய. இது வந்து இந்த ஒரு அந்யோன்யம் நீடிச்சிருக்கிறதுனால சாத்தியம் நம்ம எல்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த அதிக மாதத்தினுடைய விசேஷத்துக்காக இதெல்லாம் சொன்னோம். அதுக்கு அடுத்தபடியாக பலாபலன்னு பார்க்கும்போது நான் லேசாக ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் பார்த்து சொல்லிட்டு மேலே போயிடுறேன். மேஷராசிக்கு வந்து இந்த ஆண்டு குரு பகவான் வந்து இப்போ 3ல் இருக்கார். 7 சனி அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ராகு பகவான் வந்து 11ஆம் இடத்துல இருக்கார். ராகு பகவான் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய 11ல் இருக்கார். சனி பகவான் வந்து விரயத்தில் இருக்கிறதுனால, தற்சமயம் குரு பகவான் 3ல் இருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து ஒரு தெளிவில்லாததான் இருப்பாங்க மேஷராசிக்காரர்கள். ஒரு நாளைக்கு இருக்கிற நிம்மதி இன்னொரு நாள் இருக்காது. இன்னைக்கு இருக்கிற மைண்ட் செட் நாளைக்கு இருக்காது. ஒரு குழப்பமாகவே இருப்பாங்க. என்ன சார் 11ல் ராகு இருக்கார், அவங்களுக்கு ஸ்பெக்குலேஷனில் நல்லாயிருக்கும், அதிர்ஷ்டம் நல்லாயிருக்கும், கேட்கறதுலாம் கிடைக்கும், கூரை பிச்சின்னு கொடுப்பார் ராகு, இது மாதிரிலாம் சொல்லுவாங்களே, நீங்கள் இது மாதிரி சொல்கிறீங்களேன்னா, ஏன்னா அது வந்து பிளாக் பண்ணுறதுக்கு 2 பேர் இருக்காங்க. சனி பகவான் வந்து விரயத்தில் இருக்கார், 12ல் இருக்கார். குரு பகவான் வந்து 3ல் இருக்கார். குரு கிட்டத்தட்ட 3, 6, 11 குருக்கு வந்து ஏற்ற இடமே இல்லை. குரு பகவான் இருக்கணும்னா 2, 5, 7, 9, 11 இது மாதிரி ஸ்தானங்கள் இருக்கணும். 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது அவ்வளோ ஸ்லாக்கியம் இல்லை. சரி, இப்போ மேஷராசிக்கு வந்து சனி பகவான் வந்து சுபன் இல்லையே, அவன் விரயம் புகழாமே. 12 லாபாதிபதி, இங்கே பாடகாதிபதினு சொல்லுவாங்க மேஷராசிக்கு. பொதுவாக மேஷராசிக்கு வந்து சனி நல்லவன் அல்ல. அப்போ அவன் வந்து மறையிறது நல்லது தானே, நல்லது தான். ஆனால் குரு பகவான் நல்லா இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும். எல்லாம் கைக்கு கிடைக்கிறது, வாய்க்கு கிடைக்காம போயிடும். கைக்கு கிடைக்கும், வாய்க்கு கிடைக்காது. அது மாதிரி ஒரு அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது. அந்த குரு பகவான் வந்து எப்போ கடகத்துக்கு போகிறாரோ எல்லாமே மாறிடும். எல்லாமே மாறி அவங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். மேஷராசிக்காரர்கள் ஒரே ஒரு விஷயத்தில் மாத்திரம் அவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். இடுப்புக்கு கீழே முட்டி, கால் இந்த பகுதியில் மாத்திரம் அவங்களுக்கு வந்து அடி எதுவும் படாமல் பார்த்துக்கணும். ஏன்னா விரய சனி வந்து அங்கேருந்து ஆரம்பிப்பார், பாதத்துலேருந்து ஆரம்பிப்பார். அதனால் அவங்க கொஞ்சம் அடிக்கடி பட்டால் கொஞ்சம் இமீடியட்டாக மெடிக்கல் கேர் எடுக்கணும். நகத்திலையாவது அடிப்படும். என்னதான் சனி வந்து சூப்பராக இருந்தாலும் ஒரு நகத்தையாவது அடிபடும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும். பயப்பட வேண்டாம். ஏன்னா குரு பகவான் நல்ல இடத்துக்கு போகிறார். குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு போகிறது, வண்டி, வாகனம், சுகம் எல்லாமே கிடைக்கும். தாய் வழியில் வந்து அவங்களுக்கு வந்து அனுகூலம் கிடைக்கும், சொத்து சேர்மானங்கள் கிடைக்கும். இதெல்லாம் வந்து அற்புதமான பலன் பின்பகுதியில் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை கொண்ட ரிஷபராசிக்கு எடுத்தோம்னா இப்போ அற்புதமான ஒரு காலகட்டம். சுக்கிரனுடைய ராசியான ரிஷபராசிக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கு. தற்சமயம் குரு பகவான் தனம், வாக்கு, குடும்பம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவான் வந்து லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல இருக்கார். ராகு பகவான் 10ல் இருந்தாலும் இந்த ஆண்டு வந்து முழுக்க சனி பகவானுடைய இருப்பிடம் 11ஆக இருக்கக்கூடிய காரணத்தினால் ரிஷபராசிக்கு வந்து ரொம்ப அற்புதமான காலம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும். ஆஃபீஸில் வந்து ப்ரொமோஷன்ஸுக்காக வெயிட் பண்ணுறவங்க, ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு விண்ணப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, வீட்டில் பிணக்குகள், பிரச்சனைகள் அவங்களுக்கு எல்லாமே சால்வ் ஆகும். சரி சார், இப்போ குரு பகவான் வந்து 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாரு, 3ஆம் இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஏன்னா சனி பகவானுடைய இருப்பிடம் ரொம்ப அற்புதமாக இருக்கின்ற காரணத்தினால் ராகு கேத்து பயிற்சி பார்க்கும்பொழுது கேத்து பகவான் வந்து 3ஆம் இடத்துக்கு வரார். அதனால் விநாயகருடைய அனுகிரகம், குருவுடைய அனுகிரகத்தினால அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு இருக்காது. ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஆடி மாதம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். ஆடி மாதம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து கடகத்தில் போவார், அங்கே குரு இருப்பார், கேதுவும் வரதுக்கு அங்கே எத்தனைப்பார். அந்த ஒரு ஜங்ஷன் வந்து அந்த காம்பினேஷன் வந்து அவ்வளோ நல்லதில்லை. அதனால் ஆடி மாதம் முழுக்க ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டு இந்த ஆண்டு முழுக்க அவர்கள் வந்து நல்ல பலனை அவர்கள் இருப்பார்கள். அதுக்கு அடுத்தபடியாக மிதுன ராசிக்கு வந்து இப்போ வந்து தொழில் ரீதியாக சில சங்கடங்கள் இருக்கலாம், அலுவலகத்தில் வந்து தேவையில்லாத ப்ரெஷர் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நாளாக குறையும்.
குரு பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் நல்ல பலன்களே அவங்களுக்கு சொல்லணும். அவங்களுக்கு வந்து எப்போ போட்ட லோன்லாம் சேங்ஷன் ஆகும், எப்போ வாங்கி போன கடன்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். பண விஷயத்தில் தன விஷயத்தில் வந்து அற்புதமான ஒரு காலகட்டம் அவங்களுக்கு. பிறகு அவங்க வாக்குஸ்தானத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். பேசும்போது மாத்திரம் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக பேசக்கூடாது. கொஞ்சம் வார்த்தைகளை கட்டுப்படுத்தி பேசக்கொள்ள வேண்டும் மிதுன ராசிக்காரர்கள். ஏன்னா கேது பகவான் வந்து கத்திரிக்கிற மாதிரி பேச வைப்பார், வெட்டு உண்டு துண்டுன்ற மாதிரி பேச வைப்பார். அதனால் அந்த வாக்குஸ்தானத்தை மாத்திரம் அவங்க கட்டுப்படுத்தினாங்கன்னா அவங்கள மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக கடகராசி. ராசியில் குரு பகவான் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். அஷ்டமத்தில் ராகு இருக்கார். தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். கூட்டி கழிச்சு பார்த்தோமேனா பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு சராசரியாக தான் இந்த வருஷம் சொல்லணும். ராசியில் குருவிற்கு சீதையை பிரிந்தான் ராமன்னு சொல்லுவாங்க, பொதுவான ஒரு வார்த்தை. அதாவது தேவையில்லாத பிணக்குகள் ஏற்படும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஜாஸ்தியாகும் அப்படின்னு ஒரு பலன் சொல்லியிருக்கு. கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவருடைய குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ள வேண்டும். சனிக்கு பிரீத்தியாக ஆஞ்சநேய சுவாமிக்கோ சாஸ்தாக்கோ அவங்க என்ன பண்ணினாங்கன்னா தந்தை வழியில் வந்து அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. வண்டி வாகன விஷயங்களில் மட்டும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அஷ்டமத்தில் ராகு இருக்கார். அவங்களுக்கு ராகு தசையோ ராகு முக்தியோ இல்லாமல் இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து இந்த ஆண்டு ஒரு சராசரி ஆண்டாக கடந்தெல்லாம். அதுக்கு அடுத்தபடியாக சிம்மராசி. சிம்மராசிக்கு வந்து இந்த ஆண்டு விசேஷமாக ஒன்றும் பலனை சொல்ல முடியாது. சூரியனுடைய ஆதிக்கத்தை கொண்ட இன்னைக்கு சூரியன் உச்சம். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு மாதம் ஓகோன்னு இருக்கும். சூரியன் உச்சம் ராசியில் வந்து இப்போ கேது இருக்கார், 7 ராகு இருக்கார். அவர் மாறினார்னா கேது விரையும் போவார், அது நல்ல விஷயம். குரு பகவான் வந்து பஞ்சமாதிபதி குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துக்கு வர போகிறார். எல்லாத்த விட சனி பகவான் 8ல் இருக்கார். அஷ்டம சனி. அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி, ஓடி போனவனுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். நம்ம வந்து லௌகிகத்தில் இருக்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஏன்னா குரு வந்து 12 வர சுப விரயம். 12ஆம் இடம் வந்து குருவுக்கு வந்து மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் சுப விரயம். அதனால் என்ன பண்ணிடணும், சிம்மராசிக்காரர்கள் நல்ல செலவு பண்ணிடணும். கோவில் குளம் தானம் தர்மம் பூஜை புனஸ்காரம், ஏன்னா குழந்தைங்களுக்கு படிப்புக்கு அப்படி இப்படி செலவு பண்ணிடணும். மாட்டி மொழிக்கிறது அரசியல்வாதிகள் தான் மாட்டி மொழிவாங்க. ஏன்னா அங்காரகம் சரியில்லை, ராகு சரியில்லை. நம்ம லௌகிகளில் இருக்கும் பிரச்சனையே கிடையாது. தானம் தர்மம் பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டோம்னா பெருசாக நமக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காது. நம்ம பண்ணுறோமோ இல்லையோ, அரசியல் இருக்கும் அதெல்லாம் பண்ணுறாங்க. நிறைய தானம் தர்மம் பூஜை புனஸ்காரம் பண்ணுறவங்க சிம்மராசிக்காரங்க தான். யூடியூப்பில் பார்க்குறோம், இந்த சிம்மராசிக்கார தலைவர் அங்கே பண்ணார் இங்கே பண்ணாருன்னு. இதெல்லாம் யாரோ ஒருத்தர் ஜோசியம் சொல்கிறான், கரெக்டாக பண்ணுறாங்க இவங்க. நம்ம லௌகிகத்தில் இருக்கவங்க சுப செலவுகள் பண்ணோம்னாக்க பெருசாக ஒன்றும் பாதிப்பு வராது. கணவன் மனைவி அல்லது நண்பர்கள் மத்தியில் வந்து சில பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும். அப்டமனில் வந்து சில பிரச்சனைகள் வரும், வயிற்றில் சில உபாதைகள் வரும். சிம்மராசிக்காரர்கள் அதை கொஞ்சம் அவங்க கேர் எடுக்கணும். ஏதோ அவங்களே செல்ஃப் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கக்கூடாது. ராகு வந்து சப்தமத்தில் இருக்கிறது வந்து அவ்வளோ நன்மை நல்லதல்ல. ஃப்ரெண்ட்ஷிப் மத்தியிலையும் வந்து சில காசு வாங்கிடுவோம், ஏமாற்றிடுவோம், கேரண்டி சைன் போடுறது, இதெல்லாம் போய் மாட்டிக்கூடாது. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு 50 வருஷம் 40 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னா ஏமாற்றிடுவோம். இல்லை நம்ம சூழ்நிலை அது மாதிரி அமையும், நம்மளை ஏமாத்துற மாதிரி அமையும். அதனால் இந்த கேரண்டி சைன் பண்ணுறது, ஜாமீன் போடுறது அதெல்லாம் வேண்டாம். எங்கன்னா வன்பு வீண் வம்பு பிரச்சனைங்கன்னா அந்த இடத்துக்கு போகாதீங்க, தூரம் வந்துடுங்க. எங்கே போனாலும் குலதெய்வத்தை வேண்டின்னு போங்க. குலதெய்வத்துக்கு வேண்டின்னு போனால் ஒன்றும் ஆகாது. மித்த தெய்வத்துக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க, ஒன்றும் ஆகாது. அதனால் சிம்மராசிக்காரருக்கு கொஞ்சம் நம்ம வெயிட்டேஜ் கொடுக்குறோன்னா கிரகங்கள் கொஞ்சம் பொதுவாக வீக்காக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக கன்னியாராசி ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். ராகு பகவான் 6ல் இருக்கார். குரு பகவான் வந்து 11ஆம் இடத்துக்கு வர போகிறார். ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் கன்னியாராசிக்கு. நிறைய பிரச்சனைகள் சங்கடங்கள் இருந்தாலும் எல்லாமே தீர்ந்து
ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமையும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். பணவரவு எங்கேருந்தோ பிச்சு கொட்டும். அப்படியே கன்னியாராசிக்காரர்களுக்கு யார் யார் பைசாவோ நம்மக்கிட்ட வரும். அப்படியே ஒரு அமைப்பு கன்னியாராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக துளாராசிக்கு எடுத்தோம்னா பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருக்கார். 6ஆம் இடத்துல அற்புதமான இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர போகிறார். 11ஆம் இடத்துல அற்புதமான இடத்துல கேது இருக்கார். அப்படியே கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா சரி சமமாக இருக்குது. சராசரி பலம் தான் சொல்லணும். குழந்தைகள் விஷயத்தில் மாத்திரம் துளாராசிக்காரர்கள் கொஞ்சம் கேர் எடுக்கணும், கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது அற்புதமான ஒரு காலகட்டம். அலுவலக ரீதியாக நிறைய அவங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். அது மாதிரி வியாபாரிகளுக்கு அற்புதமான ஒரு காலம். கரெக்டாக யோசிப்பாங்க. ஞானகாரகன் அற்புதமான இடத்துல இருப்பாங்க. அதனால் கரெக்டாக யோசிப்பாங்க. சமயோசித ஞானம் அவங்களுக்கு இருக்கும். ராசிக்காரர்களுக்கு சராசரி ஆண்டை விட ஒரு சிறப்பான ஆண்டாக தான் சொல்லணும். அதுக்கு அடுத்தபடியாக விருச்சிக ராசி. இப்போ விருச்சிக ராசிக்கு எடுத்தோமையானால் தற்சமயம் ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவான் பஞ்சமத்தில், குரு பகவான் அஷ்டமத்தில் இருக்கார். பொதுவாக தற்சமயம் அவ்வளோ ஒன்று கிரகங்கள் நிலைகள் சரியில்லை அப்படின்னாலும் இந்த ஆண்டு மத்தியிலிருந்து இறுதியில் வரைக்கும், பராபவ ஆண்டு மத்தியிலிருந்து ஆண்டு இறுதி வரைக்கும் அற்புதமான ஒரு காலம். நிறைய க்ஷேத்ராடனங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கும். கங்கா ஸ்நானம் அவங்களுக்கு கிடைக்கும். நதி யாத்திரைகள் கிடைக்கும். தேவ ஸ்தல யாத்திரைகள் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். நிறைய தானம் தர்மம்லாம் பண்ணுவாங்க. பெண்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பெண்களுக்கு சிலர் ஏமாற்றக்கூடிய அமைப்பு இருக்கும் பெண்களுக்கு மட்டும். மற்றபடி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டுடைய பின்பகுதி ரொம்ப அற்புதமாக இருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியாக தனுசு. குரு பகவானுடைய ஒரு முதல் ராசியான தனுசு எடுத்தோம்னாக்கா அர்த்தாஷ்டம சனி. குரு பகவான் இப்போ சப்தமத்தில் இருக்கார். இப்போ ஆரம்பத்தில் ரொம்ப நாளாக இருக்குது. குரு பகவான் மாறிட்டாருன்னா சராசரி பலன் தான். சராசரி பலன் தான் சொல்லணும். ராகு பகவான் 2ஆம் இடத்துக்கு வர போகிறார். இந்த ஆண்டு பிற்பகுதி இவங்களுக்கு பலகீனமான ஒரு அமைப்பு தான் சொல்லணும். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். இவங்க வாய் கொடுத்து பிரச்சனைகள் வரும். தனுர் ராசிக்காரர்கள் பேசக்கூடாது, அதிகமாக பேசக்கூடாது. வாக்குஸ்தானத்தில் பிரச்சனைகள் வரும். ராகு அங்கே வரப்போகிறார். பல்லு இது மாதிரி இடத்துலலாம் அவங்களுக்கு பிரச்சனை வரும். நாக்கில் அடிபடும், புண்ணுலாம் ஏற்படும். அதனால் வாக்கு விஷயங்களையும் சரி, அந்த வாய் என்ற அமைப்புலையும் அவர்கள் தனுர் ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையில்லாத பேசக்கூடாது. இப்போ குரு வகையில் அஷ்டமத்துக்கு போகிறார். சப்தமஸ்தானத்தில் இப்போ அற்புதமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ குரு பார்வையினால எல்லாமே ஓடிட்டு இருக்கு. குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்க்க கோடி நன்மைன்றதுனால குரு பார்வையினால எல்லாமே ஓடிட்டு இருக்கு. அவர் அஷ்டமத்துக்கு போனார்னா அது பலகீனம் ஏற்படும். அப்போ தான் அர்த்தாஷ்டம சனியினுடைய எஃபெக்ட் ஜாஸ்தி இருக்கும். அர்த்தாஷ்டம சனியினுடைய எஃபெக்ட் இந்த ஆண்டு பிற்பகுதியில் தான் இருக்கும். ஜூன் ஆன்வர்ட்ஸ் தான் இருக்கும். அதனால் தனுராசிக்காரர்கள் எப்படி சிம்மராசியை நம்ம வான் பண்ணமோ தனுராசிக்காரர்களையும் வான் பண்ணுறோம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காலையில் கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. காலையிலேருந்து மேஷராசிக்காரர்களாகட்டும், சிம்மராசிக்காரர்களாகட்டும், கடகராசிக்காரர்களாகட்டும், தனுர் ராசிக்காரர்களாகட்டும், காலையிலேருந்து மெடிடேட் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள். யோகா ஏன்னா பண்ணுங்கள். பெருசாக ஒன்றும் வராது. நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள். இஷ்ட தெய்வத்துக்கு டெய்லி பண்ணுங்கள். கோசாலைக்கு வாங்க, சாணி எடுத்து போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. எங்கே கோசாலை இருந்தாலும் பண்ணுங்கள். நம்ம கோசாலை இல்லை, எங்கே இருந்தாலும் பண்ணுங்கள். பெருசாக ஒன்றும் வராது. அதுக்கு அடுத்தபடியாக மகர ராசி. சனி பகவானுடைய முதல் ராசியான மகர ராசியில் குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். சனி அற்புதமான 3ஆம் இடத்துல இருக்கார். ஒரு சராசரி ஒரு விஷயம்தான். ரொம்ப அற்புதமான ஒரு பலன் சொல்லணும்னா, திருமணம் ஆகாதவர்களுக்கு கிளிக் ஆகிடும். மகர ராசிக்காரங்க ரொம்ப நாள் தடைப்பட்டு திருமணம் ஆகலை அப்படின்னா அவங்களுக்குலாம் கிளிக் ஆகிடும், ஃபிக்ஸ் ஆகிடும் கல்யாணம். அதே போல் ராசியில் ராகு பகவான் நடப்போறார். இந்த ஆண்டு இறுதி பராபவராம சம்பத்சரத்துடைய கடைசியில் ஒரு 4-5 மாதம் பார்த்தோம்னா அவங்களுக்கு தேவையில்லாமல் குழம்பிப்பாங்க.
ஒரு சஞ்சலமாகவே இருப்பாங்க. ஒரு ஒரு சின்ன வேலைக்கு 4 வாட்டி அலையிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும். ராசியில் வந்து ராகு வரார், ஒரு தன்னைத்தானே ஏமாற்றிக்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படும். இந்த ஆண்டு பிற்பகுதியில் மாத்திரம் மகராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி சராசரி ஆண்டு இந்த ஆண்டு. அதுக்கு அடுத்தபடியாக சனி பகவானுடைய மற்றொரு ராசியான கும்பராசி எடுத்திருந்தோம். ராசியில் ராகு இருக்கார். தனஸ்தானத்தில் பாகிஸ்தானத்தில் லக்னாதிபதியான சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். அற்புதமான இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கார். இந்த ஆண்டு மத்திய பாகத்திலேருந்து கும்பராசிக்காரர்களுக்கு மறுபடியும் ஒரு சேலஞ்சான ஒரு பீரியட் வரும். அவங்க எச்சரிக்கையாக இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து விரயம் போவார். தேவையில்லாத செலவுகள் வரும். அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் கும்பராசிக்காரர்களுக்கு வரும். குரு பகவான் மறையிறதுனால 7 சனியினுடைய கடைசி பாதத்தில் சனி பகவான் இருக்கின்ற காரணத்தினால குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும். தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். வார்த்தைகளை வந்து கட்டுப்படுத்தி இருக்கணும். தேவையில்லாத பேசுகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கணும். நம்ம என்ன பேசணும்னு தெரிஞ்சு பேசணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா 3 ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், தனு ராசிக்காரர்கள் மௌன இருக்கணும். காலையில் தியானம் பண்ணு, மெடிடேட் பண்ணு, மௌன விரதம் இருக்கணும். ஒரு 1 hour. நான் ராத்திரி தூங்கும்போது மௌன விரதம் இருக்கேன்னு சொல்லுவேன். மௌன விரதம் ஒரு 1 hour மௌன விரதம். அப்போ தான் எல்லாம் வரும், வரும், எல்லாம் வரும். கட்டுப்படுத்தி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து நம்ம என்ன பேசுகிறோன்றது நம்ம we can control ourselves. அதர்வைஸ் ரொம்ப கஷ்டம். அதனால் கும்பராசிக்காரர்களுக்கு இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இந்த ஆண்டு இறுதியிலிருந்து மத்திய பாகத்திலிருந்து அவர்கள் வந்து மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நிறைய தேவாலயங்களுக்கு போகணும், போக விடாது. சோம்பேறித்தனம் இருக்கும், சோம்பல் தன்மை இருக்கும், போக விடாது, போகணும். குறிப்பாக ஆண்களாக இருந்தால் சபரிமலைக்கு போங்க, பெண்களாக இருந்தால் சபரிமலைக்கு போகிறவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. சபரிமலை சாஸ்தாக்கும் சனிக்கும் சம்மந்தம் உண்டு. அந்தரேஸ்வரர் ஒரு மகான் சொல்லியிருக்காரு. சரிக்கு பிரீத்தியாக நம்ம ஆஞ்சநேயரை சொல்லுவோம், சாஸ்தாவை சொல்லியிருக்கு, சமந்த புராணத்திலையும் சொல்லியிருக்காரு. அதனால் சபரிமலைக்கு போகிறவங்க ஹெல்ப் பண்ணுவோம். கடைசி ராசியான மீன ராசி இப்போ 7 சனி சும்மா ராசியில் இருக்கார். விரயத்தில் ராகு பகவான் இருக்கார். 4ல் குரு இருக்கார். 4ல் குரு இருக்கலாம், பரவாயில்லை. ஆனால் அர்த்தாஷ்டமம்னு ஒரு அமைப்பு வந்துடுது. மாணவர்களுக்கு மாத்திரம் கொஞ்சம் சோதனையை கொடுத்து சாதனை கொடுப்பார். மாணவர்களுக்கு மட்டும் தற்சமயம் சோதனையை கொடுத்து சாதனையும் பண்ண வைப்பார். அது ஒரு அமைப்பு மாணவர்களுக்கு. இப்போ விரயத்தில் வந்து நிறைய தேவையில்லாத விரயம்லாம் இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு. வீட்டில் வாகனத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். வண்டி அடிக்கடி செலவழிக்கும். வீட்டில் நிறைய ரிப்பேர்ஸ் இருக்கும். தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் இருக்கும். நிம்மதியாக தூக்க முடியாது. மீனராசிக்காரர்களுக்கு பிரச்சனை கதவு தட்டின்னு வரும். இதெல்லாம் ஜூன் ஆன்வர்ட்ஸ் மாறும். ஜூன் ஆன்வர்ட்ஸ் ரொம்ப நல்லா பஞ்சமஸ்தானத்துக்கு குரு போக போகிறார். இந்த பாதிப்பு எல்லாம் குறையும். ராகு பகவான் வந்து 11ஆம் இடத்துக்கு போக போகிறார். எப்போ வாங்கிப்போம், கடனெல்லாம் நமக்கு கூட்டு போவான். லோன் வாங்கிக்கிறியான்னு கூட்டு கொடுப்போம். நம்ம கடன் காக்கிறதுக்கு நிறைய பைசா வந்து சேரும். பொருள் வரவு நிறைய இருக்கும். தேவதா ஆலயங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு, க்ஷேத்ராடனங்கள், தீர்த்த யாத்திரைகள் அமைப்பெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மத்திய பாகத்திலிருந்து இருக்கும். 7 சனியினுடைய தாக்கம் அவங்களுக்கு இந்த ஆண்டு மத்தியிலிருந்து தெரியாது. ஏன்னா குரு பகவானுடைய அமைப்பு சனியை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைப்பார். அதனால் தெய்வ அனுகிரகத்தினால் அவர்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. இந்த நிகழ்ச்சியை பார்த்தோம்னா 12 ராசியில் ஒரு 3-4 ராசிக்காரர்களை தவிர மற்ற ராசிக்காரர்களால் சராசரியாக ஆண்டை விட சிறப்பான ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்குது. நம்ம யாருக்கு ரொம்ப பயமுறுத்துகிறோமோ அவங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். இங்கே பண்ணுற தொண்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இங்கே நம்ம பண்ணுற தொண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு பொருள் உதவியோ சரீர உதவியோ பண்ணுங்க. பெருசாக பாதிப்பு ஒன்றும் வராது. எல்லாருக்கும் 7 சனி வருது, எல்லாருக்கும் அஷ்டம சனி வருது. எங்களெல்லாம் வராமல் இருக்காங்கன்னா எல்லாம் வருது. அது அந்த காலத்தை நம்ம கடந்து தான் போன மாதிரி இருக்குது. கொஞ்சம் யோசித்து செஞ்சோமையானால், இது போல ஆலோசனைகளை வந்து கேட்டு நடந்தோமையானால் நமக்கு பெருசாக ஒன்றும் தாக்கம் வராது. நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். இந்த ஆண்டு சிறப்பாக அமையட்டும், அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றோம்.